السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான சகோதரிகளே, அல்லாஹு தாலாவின் தீனுல் இஸ்லாத்தை முறையாக விளங்கி நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் என்ற நல்லாசையோடு ஒன்று சேர்ந்திருக்கின்ற அன்பான உறவுகளே, இன்றைய இந்த உரையிலே நாம் ஷைத்தானின் ஊசலாட்டம் என்ற தலைப்பின் கீழால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்த சில வழிகாட்டுதல்களை, அதே போன்று அல் குர்ஆனும் நமக்கு சொல்லுகின்ற ஒரு சில செய்திகளையும் இன்றைய இந்த உரையில் நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த மானிட சமூகத்தை படைத்து இந்த சமூகம் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹு தாலா அல் குர்ஆனை இறக்கினான். அந்த அல் குர்ஆனை தெளிவுபடுத்துவதற்காக, விளங்கப்படுத்துவதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த உலகத்துக்கு அனுப்பினான். இந்த இரண்டையும் தான் இந்த உலகத்தில் நாம் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு பணிக்கிறான். அந்த இரண்டையும் மட்டும்தான் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவை. இதற்கு இடையிலே ஷைத்தான் நம்மை வழி தவற செய்வதற்காக பலவிதமான சிந்தனைகளையும் பலவிதமான தூண்டல்களையும் நமக்குள்ளே ஊடுருவ செய்து நம்மை வழி தவற செய்வதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். எனவே ஷைத்தான் என்பவன் நம்முடைய எதிரியாக இருக்கிறான். நம்மை எப்படியாவது நரகத்திலே கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதிலே அவன் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான். மனிதன் தன்னுடைய முயற்சியை கைவிட்டாலும் ஷைத்தான் தன்னுடைய முயற்சியை கைவிடுவதில்லை. அவன் அயராது மனிதனை வழிகெடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்ப்போம். எனவே ஷைத்தான் என்பவன் நம்மை எந்த வகையிலெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அப்படியான இடங்களில் எல்லாம் நம்மிடத்தில் வருகிறான். எந்தெந்த இடங்களில் வந்து எப்படியான இடங்களில் நம்முடைய சிந்தனையை இலகுவாக திசை திருப்ப முடியுமோ அந்த இடங்களை எல்லாம் வந்து அவன் என்ன செய்கிறான், நம்மை முயற்சி செய்கிறான். எனவே அந்த ஷைத்தானை உலகத்தில் நாம் எதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன் நம்மை வழிகெடுத்து விடுவான் என்பதிலே நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் நிறைய இடங்களில் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படியான வசனங்களில் ஒன்று அல்லாஹு தாலா சூரா ஃபாத்திர் என்ற அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அது, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய எதிரியாக இருக்கிறான். ஃபத்தஹிதூஹு அதுவா, அவனை நீங்களும் எதிரியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு எதிரியை நாம் பார்க்கின்ற பொழுது அவனால் நமக்கு தீங்கு நடக்கும் என்று நாங்கள் அவனை ஒதுங்கிக் கொள்கிறோம். ஒரு எதிரியை நாம் சந்தித்தால் இவனால் நமக்கு ஏதாவது தீங்கு நடக்கும், நமக்கு எதிராக ஏதாவது ஒன்றை அவன் செய்து விடுவான் என்று நாம் அஞ்சுகிறோம். எதிரியை எதிரியாக நாம் பார்க்கிறோம். அவனிடத்திலிருந்து நாங்கள் தூர விலகிக் கொள்வதற்கு முயற்சிக்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஷைத்தான் உங்களுடைய எதிரியாக இருக்கிறான்.
உங்களை வழிகெடுத்து அவனோடு நரகத்தில் கொண்டு உங்களை சேர்ப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான். எனவே அந்த ஷைத்தானை நீங்களும் உலகத்தில் எதிரியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு, இந்த ஷைத்தான் தன்னுடைய கட்சியினரை, தனக்கு அடிபணிபவர்களை, தன்னுடைய வழியில் வருபவர்களை எல்லாம் என்ன செய்கிறான்? அழைக்கிறான். லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக அவர்களை ஆக்கிக் கொள்வதற்காகவே அவன் என்ன செய்கிறான்? அழைக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப ஷைத்தான் எப்பொழுது நம்மை அழைத்து கொண்டுதான் இருக்கிறான். ஷைத்தான் நம்முடைய கண்களுக்கு புலப்படுவதில்லை. நம்முடைய உள்ளங்களில் அவன் மறைந்திருந்து எண்ணங்களை தூண்டி விடுவான். அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது சூரத்து நாஸிலே சொல்லி காட்டுகிறான், அல் ஹன்னாஸ், அவன் மறைந்திருப்பான். அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ், மனிதர்களின் உள்ளத்தில் அவன் சந்தேகங்களை உண்டு பண்ணுவான், ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். மினல் ஜின்னதி வன்னாஸ், அவன் மனிதனிலும் இருக்கிறான், ஷைத்தானிலும் ஜின்களிலும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப மனிதனை குழப்பி விடக்கூடியவன், அல்லாஹ்வின் நேரான பாதையை விட்டு மனிதனை குழப்பி விடக்கூடியவன் மனிதர்களிலும் இருக்கிறார்கள், ஷைத்தானிலும் இருக்கிறார்கள், ஜின்களிலும் இருக்கிறார்கள். ஜின் என்பது கண்ணுக்கு புலப்பட மாட்டான், மனிதன் என்பவன் நமக்கு புலப்படுவான். அன்பு சகோதரர்களே, இது ரெண்டு பேரிலும் ஷைத்தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப மனிதர்களிலும் ஷைத்தான் இருக்கிறார்கள், ஜின்களிலும் ஷைத்தான் இருக்கிறார்கள். ஷைத்தான் என்ற அரபு சொல்லின் அர்த்தம் என்னவென்றால் குழப்பக்காரன். ஷைத்தான் சத்தன, சத்தன என்றால் குழப்பம் பண்ணினான், அதுல இருந்து வந்த வார்த்தை தான் ஷைத்தான். அதிகம் குழப்பம் செய்யக்கூடியவன், விஷமம் செய்யக்கூடியவன் என்று அர்த்தம். எனவே ஷைத்தான் என்பது யார் என்றால், அது மனிதனாக இருந்தாலும் ஜின்களாக இருந்தாலும், யாரெல்லாம் மார்க்கத்துக்கு எதிராக மனிதனுடைய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை உண்டு பண்ணுகிறானோ, மனிதனுடைய எண்ணங்களை குழப்பி விடுகிறானோ, மனிதனை தவறான பாதையில் அழைக்கிறானோ, அவர்கள் எல்லாம் ஷைத்தான் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான். எனவே அந்த ஷைத்தான் என்ன செய்வான்? யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய எண்ணங்களை, மனிதருடைய உள்ளங்களில் சந்தேகங்களை உருவாக்குவான், எண்ணங்களை தோன்றி. நாம் பார்ப்போம், சில நேரத்தில் சில மனிதர்கள் இருப்பார்கள், வுது செய்வார்கள், கையை 3 விடம் கழுவிவிட்டால், 3 தடவைகள் கழுவிவிட்டால் இன்னும் கழுகவில்லை என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்திலே உண்டாகும். மீண்டும் அவர்கள் கழுகுவார்கள், இப்படியே கழுவிக்கொண்டே இருப்பார்கள், தண்ணீரை வீணடித்துக் கொண்டே இருப்பார்கள். இன்னும் சிலர் என்ன செய்வார்கள்? தொழுகைக்காக வருவார்கள், அவர்கள் தொழுகைக்கு நியத்து வைத்து அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை கட்டிவிட்டு கையை விட்டு விடுவார்கள். அப்ப ஷைத்தான் அவருடைய உள்ளத்திலே நீ சரியாக தக்பீர் கட்டவில்லை என்று ஒரு சந்தேகத்தை உருவாக்குவார். அதற்கு அவர் கட்டுப்பட்டு விடுவார், தக்பீரை கட்டிவிட்டு நான் சரியாக கட்டவில்லை என்று கையை விட்டு விடுவார், மீண்டும் கட்டு. இப்படியே அவர் செய்து கொண்டிருப்பார். இமாம் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி முடிந்துவிடும், இவரால் தக்பீர் கட்டிக்கொள்ள முடியாத நிலையில் அவர் என்ன செய்வார்? தடமாறிக் கொண்டிருப்பார். இந்த வஸ்வஸ், இந்த குழப்பம் மனிதனிடத்தில் இருக்கக்கூடாது. இது ஷைத்தானின் ஊசலாட்டம். அது அல்லாஹ், அதாவது அவனை மார்க்கத்தை விட்டும் குழப்புவதற்காக, அந்த நியத்து சரியாக வைப்படவில்லை என்ற ஒரு எண்ணத்தை அவனுடைய உள்ளத்தில் சந்தேகத்தை உருவாக்கி அந்த மனிதனை குழப்பிக் கொண்டிருப்பான். இது ஒரு விதம். இதே போன்று சிலர் அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருந்து சரியான தெளிவான ஆதாரங்கள் இருந்தாலும், நபிமொழிகளிலே தெளிவான ஆதாரங்கள் காண்பிக்கப்பட்ட பின்னரும் உள்ளத்திலே சந்தேகம் ஏற்படும். இது சரியாக இருக்குமா? அப்ப நம்முடைய முன்னோர்கள் இதை செய்யவில்லையே, அவர்களிடத்தில் இது காணப்படவில்லையே, முன்னால் உள்ளவர்கள் வேறு விதமாக சொன்னார்களே, அப்ப இந்த ஹதீஸ் எப்படி வந்தது, இந்த குர்ஆன் வசனம் எப்படி வந்தது, இது யூதர்களால் கட்டப்பட்டிருக்குமோ, இது யூதர்கள் இறக்கின குர்ஆனாக இருக்குமோ என்றெல்லாம் என்ன செய்வார்கள்? வீணான சந்தேகங்களை உள்ளத்தில் ஏற்படுத்தி இவ்வாறான குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார்கள். அப்ப இந்த ஷைத்தான் யார் என்றால், நம்ம உள்ளத்துல என்ன நினைக்கிறோம் கேட்டா, ஷைத்தான்னா ஜின்ல இருப்பான், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான், அவன் தான் ஷைத்தான். மனிதன் இதே வேலையை செய்வான், அவனை ஷைத்தானாக நம்ம பார்க்கறது இல்ல. மனிதன் நம்ம குழப்பிக் கொண்டிருப்பான், ஹதீஸிற்கு மாற்று கருத்து சொல்லுவான், நம்ம வேற கொள்கை தானே, நம்ம வேற மதுஹப் தானே, நம்ம முன்னோர்கள் இப்படித்தானே இருந்தாங்க, அப்பயே நம்ம மாறணும் இப்படி சொல்லுவான். ஒண்ணு சிந்திக்கணும் சகோதரர்களே, இப்ப இந்த சத்தியத்தை சொல்லக்கூடியவங்களும் அல்லது மதுஹபுவாதிகளாக இருக்கிறவங்களும், உதாரணமா ஒரு பயான் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹுத்பா நடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹுத்பாவுல என்ன சொல்லுவாங்க? குர்ஆனை தான் சொல்லுவாங்க, ஹதீஸை தான் சொல்லுவாங்க. புகாரில வருதுன்னா சொல்றாங்க, முஸ்லிம்ல வருதுன்னா சொல்லுவாங்க, அபூதாவுதுல வருதுன்னா சொல்லுவாங்க. நாங்களும் அதைத்தான் சொல்றோம், அபூதாவுதுல வருது, புகாரில வருது, முஸ்லிம்ல வருது,
குர்ஆன்ல இந்த அத்தியாயத்துல வருதுன்னு சொல்றோம். அவங்களும் அதான் ஃபத்வால சொல்லுவாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, தனக்கு எது ஆதரவான கருத்தா இருக்கிறதோ அந்த செய்திகளை சொல்றது, எது நம்ம கருத்துக்கு முரணான செய்திகளா இருக்குதோ அது சொல்றல்ல. இந்த மாதிரியான நிலைப்பாடுகளும் என்னதான் சைத்தானியத்தான கொள்கைதான். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அஃபதுமினூன பிபாலில் கிதாப் வ தக்ஃபுரூன பிபால், குர்ஆனில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆனில் சிலதை ஏற்று சிலதை மறுக்கிறீர்களா? ஃபமா ஜஸாவுல் காஃபிரின், அல்லாஹ் எப்படி கேட்கிறான் பாருங்க. அப்படியான காஃபிர்களுக்கு என்ன தண்டனை? இந்த உலகத்தில் இழிவும் மறுமையிலே பன்மடங்கான தண்டனை என்று அல்லாஹ் சொல்றான். உலகத்துல இழிவு அவர்களுக்கு தண்டனை, மறுமையில பன்மடங்கான தண்டனை என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஃபமா ஜஸாவுல் காஃபிரின், இப்படி குர்ஆனை சிலதை ஏற்று சிலதை மறுக்கிறார்களே அப்படிப்பட்ட காபிர்களுக்கு, அப்ப அவர்களை அல்லாஹ் நிராகரிப்பார்கள் என்று சொல்றான். குர்ஆன்ல சொல்லப்பட்ட அத்தனை வசனத்தை நம்ப வேண்டும். நபிமொழிகள் சொல்லப்பட்ட சஹீஹாக இருந்தால் அத்தனையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுல சந்தேகம் வரக்கூடாது, ஊசலாட்டங்கள் உண்டாக கூடாது. எனவே அப்படியான ஊசலாட்டங்களை ஷைத்தான்கள் உருவாக்குவார்கள் அல்லாஹ் சொல்றான். யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களில் சந்தேகங்களை ஏற்படுத்துவார்கள். அவங்க யாரு? மினல் ஜின்னத்தி வன்னாஸ், மனிதனிலும் இருப்பார்கள் ஜின்களிலும் இருப்பார்கள். இந்த ரெண்டையும் நாங்க புரிந்து கொள்ளணும். யாரு குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக குழப்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஷைத்தான்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான், ஷைத்தான் என்பவன் உங்களுடைய எதிரி, உங்களை தன்னுடைய கட்சியாக சேர்த்து நரகத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு அவன் அழைக்கிறான் என்றெல்லாம் சொல்லி காட்டுறான். அதாவது ஃபத்தஹிதுஹு அதுவான், ஷைத்தானை நீங்கள் எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு, தனக்கு சொந்தமான அந்த கட்சிகளை அவன் எதுக்கு அழைக்கிறான் என்று கேட்டால், லியகூனு மின் அஸ்ஹாபி ஸஈர், நரகவாசிகளாக அவர்களை ஆக்கிக் கொள்வதற்காக அவன் அழைக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல் அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் பக்கரா 268ஆம் வசனத்திலே சொல்கிறான், அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை கொண்டு ஏவுவான். தர்மம் கொடுக்காத, பணத்தை நீ உழைச்ச பணம், இதை கொடுத்து அவன் பிள்ளைக்கு இல்லாம போயிடும், ஒரு சொத்து அழிஞ்சு போயிடும், நீ உழைச்ச பணத்தை ஏன் கொடுக்கிறா, இப்படி என்ன செய்வான்? வறுமை உனக்கு ஏற்படும் என்று அவன் உனக்கு ஏவுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் எப்பொழுதும் உங்களுக்கு வறுமையை கொண்டு ஏவுவான். அல்லாஹ் தர்மம் செய்ய சொல்றான், ஜகாத்து கொடுக்க சொல்றான், ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற சொல்லுகிறான். இதுகளெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு வரும் பொழுது, ஒருவேளை கணவன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் மனைவி அவனை எதிர்ப்பாள், மனைவி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கணவன் எதிர்ப்பான் அல்லது பிள்ளைகள் எதிர்ப்பார்கள். இப்படி யார் மூலமாகையாவது ஷைத்தான் என்ன முயற்சி பண்ணுகிறான் என்றால், உங்களை வழிகெடுக்கணும், எப்படியாவது வழி தவற செய்ய வேண்டும் என்கிறதுக்கு எந்த வழிகளால் ஊடுருவினால் வெற்றி பெறலாமோ அந்த வழிகளில் எல்லாம் ஷைத்தான் என்ன செய்வான்? உங்களுக்கு வறுமை ஏவுவதற்காக அவன் முயற்சி பண்ணுவான். அல்லாஹ் சொல்றான், வயமுரு பில் ஃபஹ்ஷா, மானக்கேடான விடயங்களை செய்யுமாறு உங்களுக்கு ஏவுவான். உள்ளத்துல ஆசை ஊட்டுவான், தேவையற்ற ஆசைகளை ஊட்டுவான், தேவையில்லாதவைகளை பார்ப்பதற்கு நம்மை தூண்டுவான், மனதில தப்பான எண்ணங்களை உருவாக்குவதற்காக என்னென்ன காரியங்களை பார்த்தால் நமக்கு தப்பெண்ணம் உண்டாகுமோ அப்படியான விடயங்களை எல்லாம் என்ன செய்வான்? தூண்டுவான். மானக்கேடான விடயங்களை உங்களுக்கு செய்யுமாறு அவன் தூண்டுவான். வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தன் மின்ஹு, அல்லாஹ் எதை ஏவுவான் தெரியுமா? தன்னிடம் இருக்கிற மன்னிப்பை பெறுவதற்காக நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். வஃபதுலன், அல்லாஹ்விடம் இருக்கிற அருளை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காக அவன் ஏவுவான். தர்மம் கொடுத்தால் மறுமை உங்களுக்கு பன்மடங்காக தருவேன் அல்லாஹ் சொல்றான். ஒரு நெல்லு விதைத்தால் எப்படி 100 முதல் 700 வரைக்கும் அதை விளைந்து விளைச்சலை தருகிறதோ அது போன்று நீங்கள் கொடுக்கின்ற ஒரு தர்மம் மறுமையில் 700 மடங்காக அதை அபிவிருத்தி ஏற்படுத்தும் அல்லாஹ் சொல்றான். ஜகாத் என்கிற சொல்லுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது அன்னமா, வளர்ச்சி என்றுதான் அதுக்கு அர்த்த மரபிலே. அப்ப நீங்க ஜகாத்து கொடுத்தால், தர்மம் கொடுத்தால் அது உங்களுக்கு அந்த சொத்து வீணாகிறது கிடையாது, மறுமையில் அது உங்களுக்காக வளர்ந்து கொண்டிருக்கும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். வளர்ச்சியை அது ஏற்படுத்தும். அப்ப ஷைத்தான் என்ன செய்வான்? அதனால் வறுமை உண்டாகும் என்று உனக்கு ஏவுவான். அல்லாஹ் சொல்றான், வறுமை உண்டாகும் என்று உனக்கு அதை தடுப்பான், அதை செய்ய விடாம என்ன செய்வான்? உன்னை தடுப்பான். மானக்கேடான விடயங்களை செய்யுமாறு அவன் ஏவுவான். ஆனால் அல்லாஹ் மன்னிப்பின் பக்கம் வருமாறு உனக்கு ஏவுவான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அருளை, அவன் மறைத்து வைத்திருக்கின்ற அந்த சுவனத்தை
நீங்கள் அனுபவிப்பதற்காக அவன் உங்களை ஏவுவான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹு தாலா மிக விசாலமான அறிவுடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் தயாளத்தன்மை உடையவன், விசாலமான அறிவு படைத்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஷைத்தானுக்கு கட்டுப்படாதீர்கள், ஷைத்தானுடைய ஏவல்களுக்கு கட்டுப்படாதீர்கள். அல்லாஹ் சொல்லுவது அவன் விசாலமான அறிவாளர். அந்த அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த உபதேசங்களை பின்பற்றுங்கள், ஷைத்தானுக்கு வழிபடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தில் சொல்றான். அதே போல அன்பு சகோதரர்களே, ஷைத்தான் அவனை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சாபமிட்டு அவனை மலக்குகளோடு இருந்தவனை வெளியில் தூக்கி போடுகிறான். இந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது பெரும்பாலும் நாங்க தெரிஞ்சு வச்சிருப்போம். ஷைத்தான் மலக்குகளோடு இருந்து வீசப்பட்டான். அல்லாஹ்வுக்கு, அதாவது ஆதம் நபியை படைத்த நேரத்தில் அல்லாஹ் ஆதமுக்கு சிரம்பணியுமாறு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அல்லாஹ் படைத்து மண்ணால் படைத்து ஆதமுக்கு சிரம்பணியுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். அப்ப எல்லா மலக்குகளும் ஃபஸஜது, எல்லா மலக்குகளும் சுஜூது செய்தார்கள். ஏன் சஜதா செய்தார்கள் என்றால் இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நபி ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவராக இருக்கட்டும், மலக்குகளை விட குறைந்த அந்தஸ்தில் உள்ளவராக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சுஜூது செய்கின்ற கட்டளை யார? அல்லாஹ்வோட கட்டளை. சாஸ்தாங்கம் செய்ய சொன்னது அல்லாஹ்வோட கட்டளை. அதனால் மலக்குகள் எல்லாரும் கட்டுப்பட்டார்கள். ஆனால் ஷைத்தான் என்ன செஞ்சான்? அபாவஸ்தக்பர, அதுக்கு மறுத்து பெருமை அடித்தான். மறுத்து தன்னை விட ஆதம் தரத்தில் கீழ்த்தரமானவர், நான் உயர்ந்தவன் என்று ஷைத்தான் என்ன செய்தான்? அதை மறுத்து பெருமை அடித்தான். அல்லாஹ் சொல்றான். அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவனை அங்கிருந்து வெளியேற்றினான். ஷைத்தானை அங்கிருந்து வெளியேற்றினான் அல்லாஹ் தஆலா. அப்ப வெளியேற்றும் பொழுது சபிக்கப்பட்டவனாக, இழிவுபடுத்தப்பட்டவனாக அவன் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டான் அல்லாஹ் சொல்றான். அந்த நேரத்தில் ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் ஒரு வரம் கேட்கிறான். என்ன வரம் கேட்டான் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கால அந்திர்னி இலா யௌமி யுபாஸூன், இறைவா இந்த உலகத்தை எல்லாம் அழித்து மீண்டும் இந்த மக்களை நான் எழுப்புவாயே, அந்த நாள் வரைக்கும் நானும் வாழ்ந்து கொள்றதுக்கு எனக்கு ஒரு அவகாசம் தருவாயாக என்று கேட்கிறான் அல்லாஹ் கிட்ட. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவனுக்கு அவகாசம் கொடுக்கிறான். என்ன செய்யறான்? உனக்கு அவகாசம் இருக்குது. கால இன்னக்க மினல் முந்தரின், நீனும் அந்த அவகாசத்தோட மறும வரைக்கும் வாழலாம். அல்லாஹ் ஒரு அவகாசம் கொடுக்கிறான். அல்லாஹ் ஒன்றை செய்தால் அந்த வாக்கை மீற மாட்டான். இது ஷைத்தானுக்கு தெரியும். உடனே ஷைத்தான் என்ன செய்யறான்? அல்லாஹ்விடத்திலே தனக்கு வாழ்ந்து கொள்வதற்கான அந்த வாய்ப்பை அல்லாஹ்விடம் கேட்டு பெற்ற பின்னால் அதை அல்லாஹ் அவனுக்கு வழங்கியதற்கு பிறகு இந்த ஷைத்தான் என்ன செய்யறான்? அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறான். கால ஃபபிம அகவைத்தனி லஅகூதன்ன லஹும் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் இந்த ஆதமின் மூலமாக நான் வழிதவற செய்யப்பட்டேன். இந்த ஆதமின் மூலமாக நான் இருந்த அந்தஸ்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டேன். அதனால் இந்த ஆதமை, இந்த மனிதனை நான் எப்பொழுதும் வழி கெடுப்பேன். எப்படி கெடுப்பேன் தெரியுமா? லஅகூதன்ன லஹும் ஸிராத்தல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையை விட்டும் அவர்களை வழிதடுப்பேன். இப்ப ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட சொல்றான், இந்த மனிதன் என்ன செய்ய மாட்டேன், உன்னுடைய நேரான பாதையில் போக விட மாட்டேன். அப்ப நீ எப்படி மனிதர்கள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அந்த பாதையில் இந்த மனிதனை வாழ விட மாட்டேன். என்ன செய்வேன்? லஅகூதன்ன லஹும் ஸிராத்தல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையில் செல்லுவதை விட்டும் அவர்களை நான் வழிகெடுப்பேன் அல்லாஹ் சபதம் விடுறான் ஷைத்தான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் என்ன செய்தான்? இன்னும் சொல்றான் அந்த ஷைத்தான், சும்மல ஆத்தியன்னஹும் பின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்பிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷிமாலிஹிம், அந்த மனிதர்களுடைய முன்புறத்தால் வருவேன், பின்புறத்தால் வருவேன், இடப்புறமாக வருவேன், வலப்புறமாக வருவேன், இப்படியெல்லாம் வந்து இந்த பாதையில் உன் நேர்வழியில் செல்ல விடாமல் அவர்களை நான் வழிதவற செய்வேன் என்று சொல்றான். பாத்தீங்களா அந்த சபதத்தை ஷைத்தான், அந்த ஷைத்தான் அன்றைக்கு விட்ட சபதத்துல உறுதியா இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்? இந்த மனிதனை வழிகெடுக்கிறதுக்காக அவன் முன்பக்கத்திலே வருவேன், அவன் பின்பக்கத்தால வருவேன், இடப்பக்கத்தால வருவேன், வலப்பக்கத்தால வருவேன், எல்லா பக்கத்தாலையும் வந்து உன்னுடைய நேர் வழியை பின்பற்ற விடாமல் அவனை வழிதவற செய்வேன் அன்று சொன்ன சபதத்தை ஷைத்தான் இன்று வரைக்கும் ஷைத்தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். அப்ப நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஷைத்தான் என்ன செய்வானாம்? அவனுடைய சிம்மாசனத்தை, ஷைத்தான்களுடைய தலைவன், பெரிய தலைவன், அவனுடைய சிம்மாசனத்தை, அவனுடைய அமரும் அந்த நாற்காலி என்ன செய்வான்? கடலுக்கு மேல தண்ணியில போட்டுக் கொள்வான். உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய ஷைத்தான்களை எல்லாம் அழைத்து சொல்லுவானாம்,
இந்த சமுதாயத்துல போயிட்டு நீங்க இந்த மக்களை எல்லாம் வழிகெடுக்கணும் அப்படியே அவனோட படையை அனுப்பி வைப்பான். இந்த ஷைத்தான்கள் ஒவ்வொரு மனிதத்தையும் வருவான். வந்து என்ன செய்வாங்க, இந்த மனிதன்கிட்ட எல்லா விடயங்கள்லையும் அவன் போயிட்டு வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்வான். கடைசியா ஒரு ஷைத்தான் என்ன செய்வான், கனவு மனைக்குள்ள பூருவான். பூந்து 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுத்துவான். மனைவி கிட்ட கணவனை பத்தி மூட்டுவான், கணவனுக்கிட்ட மனைவியை பத்தி சொல்லிக் கொடுப்பான். 2 பேருக்கு மத்தியில வாக்குவாதத்தை ஏற்படுத்துவான். இப்படியே வாக்குவாதத்தை 2 பேர் உள்ளத்திலையும் தவறான எண்ணங்களை தூண்டி, அதான் என்ன செய்யலாம், மானக்கேடான விடயங்கள் எல்லாம் தூண்டுவான், இல்லாததெல்லாம் சொல்லுவான். சொல்லி இறுதியாக 2 பேரும் வாக்குவாதப்பட்டு கடைசியில 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்க. 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்ப ஷைத்தான் வருவான், எல்லாம் முடிச்சிட்டு தலைமை ஷைத்தானை சந்திக்க வருவான். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி வந்தோடனே அந்த ஷைத்தான் தலைமை கேட்பான், இந்த சமூகத்துல என்னென்ன செஞ்சீங்க, என்னென்ன அட்டகாசம் செய்வீங்க, யாருக்கெல்லாம் வழிதவறி செய்வீங்க என்று சொல்லக்கூட இவன் சொல்லுவான். இந்த ஷைத்தான் சொல்லுவான், தலைவன்கிட்ட சொல்லுவான், நான் ஒரு கனவு மனைக்குள்ள பூந்து அவங்களுக்குள்ள வாக்குவாதத்தை உண்டு பண்ணி தவறான சிந்தனைகளை தூண்டி கடைசியில 2 பேரையும் பிரிச்சுட்டே வந்துட்டேன்டுவானா. இப்ப ஷைத்தான் என்ன செய்வானா, அவனை முன்னுக்கு எடுத்துட்டு பாட்டுவான், தனக்கு பக்கத்துல அவன் எடுத்துக்கொள்வான் என்ற ரசூலுல்லாஹ் இந்த ஷைத்தானுடைய அட்டகாசத்தை பற்றி ரசூல் சொல்லி காட்டுறாங்க. இந்த அளவுக்கு மிக மோசமாக ஷைத்தான் நமக்குள்ள ஊடருவி கனவு மனைக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி இந்த ஷைத்தான் என்ன செய்வான், உங்களை வழிகெடுத்துருவான். எப்படி நரகத்துக்கு கொண்டு போகலாம் என்பதற்காக அவன் முயற்சி செய்வான். இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரு மனிதன் தூங்குவான், சுபவுக்கு தூங்குவான். சுபுடைய நேரத்துல முழிப்பு வரும். ஷைத்தான் வந்து சொல்லுவானா, அவனுக்கு 3 முடிச்சு போடுவான் ஷைத்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 முடிச்சு போட்டுட்டு ஷைத்தான் சொல்லுவானா, இன்னும் நேரம் இருக்கு தூங்கு, சூரியன் உதிக்கும் வரைக்கும் சுப தொழுவலாமே, அப்படித்தான் விளங்கி வச்சிருக்கோம். சூரியன் உதிக்கும் வரைக்கும் சுபவுக்கு டைம் இருக்கு, தூங்கு தூங்கு தூங்க வச்சிருவான். கடைசியில என்ன செய்யும், சரியா அந்த கடைசி நேரத்தில் எழுப்பிட்டு இப்ப டைம் பேத்தில் ஒரு புறம் கலா செய்வோம், அல்லது நாளைக்கும் சுபம் இருக்குத்தானே, இப்படி ஒரு செய்தி ஏவி விட்டுருவான். இப்படியே மனிதன் வழி கெடுப்பான். ஒரு நாளும் தவற சொல்லி வழி எடுக்க மாட்டான். தவறான வழியில தூண்டி நம்ம வழி கெடுக்கிறது இல்ல, எப்பவுமே நல்லதை தூண்டுற மாதிரி நம்ம வழி கெடுப்பான். அப்ப இன்றைக்கு விட்டுட்டாலும் ஜும்மாவில இருந்து தொழுகை எடுத்துருவோம், ஜும்மாவில தவிர்த்தா வார ஜும்மாவில இருந்து தொழுகை எடுத்துருவோம், நாளையில இருந்து தொழுவோம். இப்படி ஷைத்தான் என்ன செய்வான், நல்லதை ஏவுற மாதிரி தான் நம்மை வழிதவர செய்வான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கிறாங்க. எனவே இந்த ஷைத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விழித்த உடனே எழும்பின உடனே என்ன செய்யுங்க, மூக்குல தண்ணியை போட்டு 3 தரம் சிந்திருங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, இரவையில சுபஹுக்காக தஹஜ்ஜுதுக்காக நாங்க எழும்பினால் 3 முறை தண்ணியை மூக்குல இட்டு மூக்க சிந்திருங்கன்னாங்க. பல் யஸ்தன்சிர் சலாசன், 3 முறைகள் மூக்கை சிந்தி விடுங்கள், தண்ணீரை உள்ளுக்கு எடுத்து மூக்க சிந்திடணும். இது உது எடுக்கிற நேரத்தில் நாங்க கட்டாயம் செய்யணும், இது ஃபர்லு. நிறைய பேர் சுண்ணாண்டு வழங்கி வச்சிருக்கிறாங்க. உது எடுக்கிற நேரத்துல மூக்குக்கு தண்ணி போடுறது இருக்குதே, நாசிக்கு தண்ணி, இதை சுண்ணாண்டு நாங்க வழங்கியிருக்கோம். சுண்ணா கிடையாது, அது ஃபர்லு, கட்டாயம் செய்யணும் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நோம்பாடியாக இருக்கிற நேரத்துல நீங்க மிகைப்பாக செய்யாதீங்க, ஆனா மூக்குக்கு தண்ணி செலுத்தணும்னாங்க. நோம்பாடியாக இருந்தா கூட செய்யணும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அது ஃபர்லா இல்லையா, ஃபர்லு, கட்டாயம் செய்யணும். அதுக்குரிய விஷயங்கள் நீங்க படிக்கலாம், அது கட்டாயம் வாஜிபு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுபஹுக்கு எழும்பினா ஷைத்தான் உங்களை தொலை விட மாட்டான், தூக்கத்தை தருவான், தூங்க வச்சு கொண்டே இருப்பான். அதனால என்ன செய்யுங்க, எழும்பின உடனே ஃபல் யஸ்தன்சிர் சலாசன், மூக்க 3 தரம் சிந்திருங்க. இன்ன ஷைத்தான யபீது அலா ஹைசுமிஹி, உங்களுடைய மூக்கு அந்த துவாரத்தின் உள்ளே அந்த ஷைத்தான் இரவு கழிப்பான். அப்ப ஷைத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரு மனிதன் வந்து வீட்டுக்குள்ள வரும் பொழுது வீட்டுக்குள் நுழையும் துவாவை ஓதவில்லை என்றால் ஷைத்தான் வீட்டுக்குள்ள வந்துருவான். வந்துட்டு சொல்லுவான், வந்து என்ன செய்வான், இன்னைக்கு எனக்கு தங்கும் இடம் கிடைச்சிட்டு அப்படி சொல்லுவான். சாப்பிட உட்கார்ந்துட்டு பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களோட சேர்ந்து சாப்பிட்டுருவான். சாப்பிட்டு போட்டு சொல்லுவானா, எனக்கு இன்றைக்கு தங்குற இடமும் கிடைச்சிட்டு சாப்பாடும் கிடைச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால நாங்க இந்த துவாக்கள் எல்லாம் கட்டாயம் பேணணும். ஷைத்தானுக்கு ஒரு இடத்தை கொடுக்க கூடாது. நம்மோட சேர்ந்து சாப்பிடுவான், நம்மோட சேர்ந்து வீட்டுக்குள்ள தூங்குவான். அதனால வீட்டுக்குள் நுழையும் பொழுது வீட்டுக்குள் நுழையும் துவாவை ஓதி அங்கிருந்தே அவனை கலைச்சிடணும். மறு சாப்பிடுற இடத்துக்கு வருவான், பிஸ்மில்லாவை சொல்லி அவன் அங்கிருந்தே விரட்டிடணும். அப்ப ஷைத்தான் வரமாட்டான். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாலை நேரமாகிவிட்டால், மாலை நேரமாகிவிட்டால், மகரிபுடைய நேரமாகிவிட்டால் உங்களுடைய வீட்டு கதவுகளை மூடுங்கள், பிஸ்மில்லா என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ஜன்னல்களை மூடிவிடுங்கள், பிஸ்மில்லா என்று சொல்லுங்கள்.
பிஸ்மில்லா சொல்லப்படும் எந்த ஒரு வாசலையும் ஷைத்தான் திறக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹீஹான ஹதீஸ். அதே போன்று பாத்திரத்தில் நீங்கள் தண்ணீரை வைத்தால் அந்த பாத்திரத்தை பிஸ்மில்லா என்று மூடுங்கள். அல்லது உங்களுக்கு மூடுவதற்கு எதுவும் கிடைக்கவில்லையா, ஒரு குச்சியை எடுத்து பிஸ்மில்லா என்று அதற்கு மேலால் வைத்து விடுங்கள். அந்த பாத்திரத்தை ஷைத்தான் திறக்க மாட்டான். இந்த இவ்வளவு அழகா ரசூலுல்லாஹ் ஒரு வீட்டை எப்படி பாதுகாக்கணும் அதே போல சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மாலை நேரமாகிவிட்டால் உங்கள் குழந்தைகளை வெளியில் விடாதீர்கள். ஏனென்றால் அந்த நேரத்தில் ஷைத்தான் இந்த வெளியிலே பரவி கிடக்கிறான். உங்கள் குழந்தைகளை வீட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். குஃபு சிபியானக்கும், உங்கள் குழந்தைகளை வெளியில் விடாமல் தடுத்துக் கொள்ளுங்கள். வைதா தஹப சாஅத்துன், ஒரு மணி நேரம் கழித்து விட்டால் குழந்தைகளை விட்டு விடுங்கள் ரசூல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஷைத்தான தீங்கு இருக்காது. அப்ப இந்த மாதிரி நிறைய விடயங்கள், இந்த ஷைத்தானுடைய விளையாட்டை விட்டும் நீங்கள் உங்கள் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று கணவன் மனைவியாக நீங்கள் தூங்கும் பொழுது அதற்குரிய பிரார்த்தனை ஒன்று இருக்கிறது, அந்த துவா. அந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதை ஓதவில்லை என்றால் உங்களுக்கு உருவாகும் குழந்தையில் அவன் விளையாடி விடுவான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான பல இடங்களில் ஷைத்தான் நம்மை ஊசலாட்டம் பண்ணி நம்மை வழிகெடுத்து விடாமல் இருப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய வழிகளை நமக்கு காண்பித்து தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாம் வாழ்க்கையில் படிக்க வேண்டும். அந்த துவாக்களை எல்லாம் நாம் பேண வேண்டும். அப்படியே பேணி நடக்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக நமக்கு உருவாகின்ற குழந்தை நல்ல குழந்தைகளாக, நல்ல வீடாக, ஒரு சாலிகான ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாறும். அதனால் ஷைத்தானியத்தான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அந்த சிந்தனைகள் நமக்கு வரும் பொழுது அதை விரட்டி விட வேண்டும். ஷைத்தானை விரட்டுவதற்கான ஔராதுகளை நாம் ஓதி அந்த ஷைத்தான்களை விரட்டிவிட வேண்டும். எனவே அந்த ஷைத்தான் சபதமிட்டபடி முன்னாலும் பின்னாலும் இடப்பக்கமும் வலப்பக்கமும் வந்து நேர்வழியில் அவனை செல்ல விடாமல் நான் வழி தவற செய்வேன் என்று அல்லாஹ்விடத்தில் அன்று ஷைத்தான் சபதம் விடுகிறான். அன்பு சகோதரர்களே, அந்த ஷைத்தான் சபதம் விட்டு விட்டு என்ன சொல்லுகிறான், வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், இறைவா இந்த மனிதர்கள் அதிகமானவர்கள் உனக்கு நன்றி செலுத்தாதவர்களாகத்தான் நீ பாப்பா. அந்த அளவுக்கு வழிகெடு பண்றான். நம்ம பார்க்கிறோம் பாருங்க, மனித சமூகத்துல பெரும்பாலானவங்க நேர்வழியில இருக்கிறாங்களா, பெரும்பாலானவங்க தவறான வழியில இருக்காங்களா? சிந்திச்சு பாருங்க. தொழுகிறவங்க அதிகமா, தொழாதவங்க அதிகமா? சிந்திச்சு பாருங்க. அப்ப ஷைத்தான் சொல்றான், இறைவா உன்னுடைய இந்த மனித சமூகத்தில் அதிகமானவர்களை உனக்கு நன்றி கெட்டவர்களாகத்தான் வச்சிருப்பேன், உனக்கு நன்றி செலுத்துறவங்களா விடமாட்டேன். அப்படி செய்த சபதம் விட்டுட்டு அந்த சபதத்தை நிறைவேற்றி மனிதர்களை நரகத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த ஜின் சைத்தான், அந்த ஜின் சைத்தான் என்று சிந்திக்காதீங்க. எந்த சைத்தான்? மினல் ஜின்னத்தி வன்னாஸ், அதை உள்ளத்துல வச்சுக்கோங்க. மனிதன்ல இருக்கிறான், ஜின்கள்ல இருக்கிறான். யாரு குர்ஆன் சுன்னாவுக்கு எதிராக மனிதனை குழப்பி விடுகிறானோ அவன் ஜின்னாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் அவன் சைத்தான். அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விடக் கூடாது என்பதை நாங்கள் உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னும் சொல்லுகிறான், கால, அந்த ஷைத்தான் சொன்னதாக சூரத்துல் ஹுஜுர் 39-40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், கால, அந்த ஷைத்தான் சொன்னான், ரப்பி பிம அக்வைதனி, என்னை நீ வழிதவற செய்ததற்காக, இந்த ஆதமுக்காக என்னை உரிய இடத்தில் இருந்து நீ தூக்கி வீசினாயே, என்னை எரியப்பட்டவனாக சபிக்கப்பட்டவனாக என்னை அனுப்பிவிட்டாயே, அதற்காக இந்த மனிதனுக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா? இந்த பூமியில் உள்ள அநியாயங்கள் பாவங்கள் அத்தனையையும் இந்த மனிதனுக்கு அலங்கரித்து காட்டுது. மனிதன் பார்வையில நன்மையை விட தீமையான காரியங்கள் நல்லதாத்தான் படும். தொழுகிறது சோம்பரமா இருக்கும், தூங்குறது சந்தோஷமா இருக்கும். ஹராமாக பணம் உழைக்கிறது சந்தோஷமாக இருக்கும், ஹலாலாக உழைக்கிறது அவனுக்கு கஷ்டமாக தோன்றும். இப்படி சைத்தான் சொல்றான், பூமியிலே உள்ள அனாச்சாரங்களை எல்லாம் அவனுக்கு அழகுபடுத்தி காட்டுவேன். அப்ப இந்த பாவங்கள் எல்லாம் நமக்கு நல்லது மாதிரி விளங்கும். இப்படியோ இதை செஞ்சிடணும், இந்த தவறுகளை செய்யறதுக்கு அவ்வளவு இன்பத்தை நமக்கு ஊட்டுவான் சைத்தான். சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான் இன்னும், இந்த அனைத்து மனித சமூகத்தை நான் வழிகெடுப்பேன் என்று சைத்தான் சொல்றானா. இது அல்லாஹ் கிட்ட சபதம் விடுகிறான். இல்லா இபாதக மின்ஹும் முஹ்லஸீன், ஆனால் மன தூய்மையோடு உனக்காகவே என்று யார் அடிபணிவார்களோ அந்த அடியார்களை என்னால் வழிகெடுக்கிறார். அது முடியாது.
யார் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய அந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நபிகளாருடைய போதனைகளுக்கு கட்டுப்பட்டு உள்ளத்தால் முஹ்லிஸாக இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக என்று யாரெல்லாம் அஞ்சி நடப்பார்களோ அவர்களை தவிர அவர்கள் வழிகெடுக்க இயலாது. அப்ப ஷைத்தான் ஒத்துக்கொள்றாங்க, அவங்கள என்ன செய்யலாது, வழிகெடுக்க இயலாது. எனவே அல் குர்ஆன் அதிகம் ஓத வேணும், மார்க்கத்தை அதிகம் படிக்கணும், மார்க்கம் பற்றிய விளக்க நமக்கு நிறைய தெரியணும். அப்பதான் இது வழி தவறல நம்ம தப்பலாம். எப்பொழுதுமே குர்ஆனுடைய ஓசையை காதுகளால கேளுங்க சகோதரர்களே. வீட்டுல பாடல் கேட்காம வீட்டிலிருந்து நாடகங்கள் பார்க்கறத விட்டுட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அதிகமா காதுல கேளுங்க. அந்த குர்ஆனுடைய ஓசைகள் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள கவலைகளை போக்கிவிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதாவது நிச்சயமாக இந்த குர்ஆன் மனிதனுடைய உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்றான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டு அவர்களுடைய உள்ளம் அமைதி அடையும். என்ன கவலை வந்தாலும் குர்ஆன் ஓதுறதை கேட்டால் கவலை போயிடும். என்ன துன்பம் வந்தாலும் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்களை நாங்க கேட்கும் பொழுது அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வின் திக்ரை கொண்டு அந்த குர்ஆனை கொண்டு உங்களுடைய உள்ளம் அமைதி அடைந்து விடும் அல்லாஹ் சொல்றான். அப்ப நமக்கு ஒரு கவலை வந்தா, ஒரு சஞ்சலம் வந்தா, ஏதோ ஒரு துன்பம் குடும்பத்துல நடந்துட்டா உது செஞ்சுட்டு குர்ஆன் எடுத்து ஓதுங்க. ஏதாவது குர்ஆன் ஓதுறதை போட்டுட்டு காதால கேளுங்க, ரசிங்க. நிச்சயமா உள்ளத்தில் இருக்கிற கவலை போயிடும். ஒரு நல்ல உணர்வு நமக்கு ஏற்படும். அல் குர்ஆனை எப்பவும் கேட்க வேண்டும் சகோதரர்களே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு நபி தோழரை அழைத்து பக்கத்தில் அமர வைத்து அல் குர்ஆனை ஓத சொன்னார்கள். அந்த நபி தோழர் அல் குர்ஆனை ஓதினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக ஓதுவார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே குர்ஆன் நிறைந்திருந்தது. குர்ஆனுடைய வாழ்க்கை தான் அவர்களுக்கு உலகத்திலே இருந்தது என்று ஆயிஷா சொல்றாங்க. அப்ப ஒரு நபி தோழர் கேட்டாரு ஆயிஷா நாய்க்கு வந்து, ரசூல் கைஃப கான குலுக்குர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலோட பண்பாடு எப்படி இருந்துச்சு? அவ என்ன கேட்டாங்க, வாழ்க்கையில குர்ஆன் ஓதுறீங்களா என்று கேட்கிறாங்க ஆயிஷா நாய். ஆமான்னு சொல்றாரு. அப்ப அந்த குர்ஆன் தான் அவரோட வாழ்க்கை. ரசூலோட வாழ்க்கை என்னன்னு கேட்டா அந்த குர்ஆன் தான் அப்படி சொல்றாங்க. அப்படியான ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழர் அழைத்து பக்கத்தில் அருகாமையில் அமர வைத்து அல் குர்ஆனை ஓத சொல்றாங்க. அவர் ஓதுறார். ஓதிக்கொண்டு போகும் பொழுது இடையில ரசூலுல்லாஹ் ஹஸ்பி என்று சொல்றாங்க. போதும் போதும் நிறுத்து. நிப்பாட்டிட்டு நிமிர்ந்து பார்க்கிறாரு. ரசூலோட கண் ரெண்டாலையும் கண்ணீர் அப்படியே வலியுது. குர்ஆன் ஓதுறதை கேட்டு அழுகுறாங்க. நாளை மறுமையிலே அல்லாஹ்வை தனிமையில் உட்கார்ந்து அமர்ந்து அழுத கண்ணீருக்காக அந்த இளைஞனுக்காக அல்லாஹ் மறுமையில் அரிசின் நிழல் தருவதாக நாம் கடந்த ஒரு நிகழ்விலே நாம் பார்த்தோம். அந்த கண்ணீர் நம் கண்களால் வர வேண்டும். குர்ஆனுடைய ஓசையை கேட்டு நம்முடைய உள்ளம் அமைதி அடைய வேண்டும். அதன் மூலமாக ஷைத்தான் நம்மை ஆதிக்கம் செலுத்துவதை விட்டு ஓரமாகி விடுவான். அந்த நல்ல வார்த்தைகளை நம்முடைய காதுகளில் கேட்பது மட்டுமல்ல, அந்த குர்ஆனை படிக்க வேண்டும். வாழ்க்கை அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லாஹ் கேட்கிறான், அல் குர்ஆனை நீங்கள் படிக்க வேண்டாமா? உங்களுடைய உள்ளங்கள் தாளிடப்பட்டிருக்கிறதா? உங்கள் உள்ளங்கள் பூட்டப்பட்டிருக்கின்றனவா? ஏன் படிக்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், குர்ஆனை நீங்கள் ஓதுவதற்காக படிப்பதற்காக நான் இலகுபடுத்தியிருக்கிறேன். ஃபஹல் மின் முஸக்கிர், அதை படிப்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். சிந்தியுங்கள் சகோதரர்களே, எதற்கெல்லாம் எவ்வளவோ நேரம் கழிக்கின்ற நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்காக, நம்முடைய நல்ல வாழ்க்கைக்காக, சொர்க்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தடவை படிக்கிறோம், எத்தனை தடவை ஓதுகிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை வசனங்களை விளங்குகிறோம்? சிந்தியுங்கள் சகோதரர்களே. ஷைத்தான் நம்மை வழியெடுக்க மாட்டானா? மார்க்கம் தெரியாத பொழுது இலகுவாக நம்மளை வழிதவர செய்து விடுவான். தவறான எண்ணங்களை உள்ளத்திலே ஊட்டி, தவறான சிந்தனைகளை ஊட்டி, இந்த உலகத்தில் உள்ள அனாச்சாரங்களை இன்பமாக நமக்கு காட்டி அல்லாஹ் அந்த ஷைத்தான் நம்மை வழிதவர செய்து விடுவான். அவனுடைய சபதத்தில் அவன் உறுதியாக இருக்கிறான். அவனுடைய சபதத்தில் அவன் உறுதியாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்திலே, இந்த ஷைத்தான் உங்களை வழிகெடுக்க முடியாது என்று அவன் நிராசை அடைந்து விட்டான். சஹாபாக்கள்கிட்ட சொன்ன செய்தி ரசூலுல்லாஹ், உங்களை எல்லாம் வழிகெடுக்க முடியாது. குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி நேர்வழியில் இருக்கின்ற உங்களை இலகுவாக வழிதவர செய்ய முடியாது என்பதிலே அவன் நிராசை அடைந்து விட்டான். இவர்களை வழிகெடுக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு மத்தியில் குரோதங்களை ஏவி,
உங்களுக்கு மத்தியில பொறாமைகளை உண்டாக்கி ஒருவருக்கு ஒருவர் விரோதத்தை உருவாக்கி உங்களை மூட்டி விடுவதற்கு அவன் முயற்சிக்கிறான். சிந்திக்க வேண்டும் சோதர்களே. நம்மை சின்ன பின்னப்படுத்தி பிரித்து என்ன செய்ய பார்க்கிறான்? நம்முடைய சக்திகளை இழக்க செய்ய பார்க்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லுகிறான், நீங்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்வீர்களாக இருந்தால், பிணக்குப்பட்டு சச்சரவுப்பட்டு சந்தேகப்பட்டு வேற்றுமைப்படுவீர்களாக இருந்தால் உங்களுடைய ஒற்றுமை போய்விடும், உங்களுடைய பலம் போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். எனவே ஷைத்தான் கையாளுகின்ற ஒரு வழி இதுதான். நமக்குள்ளே உணர்வி, நமக்குள்ளே சந்தேகங்களை உருவாக்கி, நமக்குள்ளே கட்சி பேதங்களை உருவாக்கி, நமக்குள்ளே வேற்றுமைகளை உருவாக்கி நம்மை பிரிப்பதற்காக அவன் முயற்சி செய்கிறான். எப்பொழுது நம்மை அப்படி பிரித்து விட்டானோ, தாயையும் தந்தையையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கணவனையும் மனைவியையும் என்று இப்படி ஒரு பிரிவை அல்லது சமூகத்துக்குள் ஏதோ ஒன்றை கொண்டு வந்து நமக்குள் வேற்றுமையை உருவாக்கி விட்டான் என்றால் நம்முடைய பலம் என்னும் சக்தி போய்விடும், நாமெல்லாம் பலவீனமானவர்களாக ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கிறார். அல்லாஹ் அல் குர்ஆனில் எச்சரிக்கிறான். என் அன்பு சகோதரர்களே, ஷைத்தானிய வழியில் சென்று விடாமல் இருப்பதற்காக நாம் அல் குர்ஆனை வாழ்க்கையில் படிக்க வேண்டும். நபிகளாருடைய போதனைகளை நாம் படிக்க வேண்டும். அன்றாடம் வீடுகளில் அன்றாட வேலைகளில் ஒன்றாக இந்த குர்ஆன் படிப்பதும் நபிகளாருடைய பொன்மொழிகளை வாசிப்பதும் அன்றாட வேலையில் அதுவும் ஒன்றாக நமக்கு இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. அதே போன்று அல்லாஹ் இன்னும் சொல்லி காட்டுகிறான், வகால லஅத்தகிதன்ன மின் இபாதிக நஸீபன் மஃப்ரூதா. யா அல்லாஹ், உன்னுடைய இந்த சமுதாயத்தில் உன்னுடைய அடியார்களில் இருந்து எனக்கென்று ஒரு இடத்தை நான் எடுத்துக்கொள்வேன். ஷைத்தானுக்கு ஒரு இடம் கொடுத்துருவீங்க நீங்க வாழ்க்கையில. அல்லாஹ்வுக்கு ஒரு இடம் கொடுக்கிற மாதிரி, தொழுகைக்கு ஒரு நேரம் ஒதுக்குற மாதிரி ஷைத்தானுக்கும் ஒரு நேரம். என்ன ஷைத்தானுக்கு நேரம்? படம் பார்க்கறது, மோசமான காட்சியை எல்லாத்துக்கும் கொடுத்துதான் இருக்கும் வாழ்க்கையில, எல்லாத்துக்கும் ஒரு இடம் வச்சுதான் இருக்கிறோம். அப்ப ஷைத்தான் சொல்றான், லேசா பாருங்க, உனக்கு ஒரு பகுதி இருக்கிற மாதிரி இந்த மக்களிடத்தில் எனக்கும் ஒரு பகுதியை நான் எடுத்துக்கொள்வேன். வளமையா செய்யறது, தூங்குறது, தேவையில்லாத நேரத்துல தூங்குவோம். ஷைத்தான் அப்ப நம்ம வழி கெடுக்கிறான். தேவையற்ற நேரத்துல தூங்க வச்சா தொழுகை இல்லாம தூங்க வைக்கலாம். அசுர நேரம் நெருங்கிடும், ஏதோ ஒரு சாட்டு பக்கம் நம்ம தூங்கல வச்சிருவோம். நம்ம தூங்கிட்டு எழும்பிடலாம்னு தூங்குவோம், அசர் போயிடும். சுபுக நேரத்துல இரவையில தேவையில்லாம முடிச்சிட்டு இருப்போம், தேவையில்லாம போனை பார்த்துட்டு இருப்போம், தேவையில்லாம 12 மணி வரைக்கும் எந்த பலனும் இல்லாத வேலையை பார்த்துட்டு இருப்போம். தூக்கம் வராது. இன்பமாக பார்த்து கழிச்சிட்டு 12:30 மணி 1 மணிக்கு பிறகு தூங்குவோம். சுபுக கிளம்பிடுமா? எழும்ப முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுகுக்கு முந்தைய நேரத்தில் வந்து ஏதோ ஒரு வேலை காரணம், பயணம் காரணமாக தூங்குவதற்கு வருவதற்கு சுணங்கிவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் படுத்து தூங்க மாட்டார்கள், கையை வைத்து சாய்ந்து தூங்குவார்களாம் விழிப்பு வருவதற்காக. இப்படி ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் தொழ வேண்டும், சுபுகு கிளம்ப வேண்டும், நேர காலத்தோடு தூங்க வேண்டும். நோன்புடைய காலத்தை நான் சொல்லவில்லை, அது நம்முடைய இபாதத்துக்காக நாம் நேரங்களை மாற்றிக்கொண்டோம். ஆனால் நோன்பல்லாத காலங்களில் இஷா தொழுகை முடிந்து விட்டால் வீணான பேச்சுகளை பேசிக் கொண்டிருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். தேவையற்ற பேச்சுகளை பேசிக் கொண்டிருப்பதை தடை செய்தார்கள். எனவே இஷா தொழுகைக்கு பின்னர் நாம் வந்தோமா, தூங்கினோமா, தஹஜ்ஜுதுக்கு எழும்பினோமா என்று இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஷைத்தானால் அல்லாஹ் சொல்றானே, முஹ்லஸீன், யார் மன தூய்மையோடு உனக்காக வழிபாடுவார்களோ அவர்களை தவிர மற்றவர்களை வழிகெடுப்பு. எனவே அந்த அடிப்படையில் வாழும் ஒரு மனிதனை ஷைத்தானால் வழிகெடுக்க முடியாது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப சொல்லி போட்டு ஷைத்தான் சொல்றான், இந்த மனிதர்களிடத்துல ஒரு இடத்தை எனக்கு எடுத்து வச்சுக்கொள்வேன், அதை நாங்க தொடர்ந்து செய்வோம். பாருங்க, இந்த நாடகம் பார்க்கிறாக்கல, நாடகம்ங்கிற பொய், வெறும் பொய், கற்பனைகளை தூண்டி வேற விதமான உள்ளத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ்வோட சுன்னாவை பத்தி பேசுவோம், மறுமையில நமக்காக பறந்து ஒரு துவா பாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. அல்லாஹ்வோட தூதர் சொல்றாங்க, லிக்குல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா. உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு பிரார்த்தனை கொடுத்திருந்தான், ஒரு துவா. இந்த துவாவை அவங்க எப்ப கேட்கிறாங்களோ அதை உடனே அல்லாஹ் அங்கீகரிப்பான். அப்படி ஒரு பிரார்த்தனை நபிமார்கள் எல்லாருக்கும் கொடுத்திருந்தான். ரசூலுல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றாங்க, குல்லு நபியின் இஸ்தஅஜல தஅவத்தஹும். எல்லா நபிமார்களுமே அவர்களுக்கு வழங்கப்பட்ட துவா உலகத்துல பயன்படுத்தினாங்க. தேவை வர நேரம் அவங்க சமூகத்துக்காக அல்லது அவங்களுக்காக பயன்படுத்திட்டாங்க. அல்லாஹ்வோட தூதருக்கும் அப்படி ஒரு துவா இருந்துச்சு. அல்லாஹ்வோட தூதர் தாயிஃப்ல அடிக்கப்பட்டாங்க, பயங்கரமா தாக்கப்பட்டாங்க. இரத்த காயத்துல வந்து ஒரு மரத்தடியில குந்தி கொண்டிருந்தாங்க. அந்த சகோதரர்கள் மயக்கம் விட்டு விழுந்தாங்க.
பல்லுகள் யுத்தத்தில் உடைக்கப்பட்டுச்சு. ரசூலோட உறுப்புகள் ஒரு உறுப்பு சேதப்படுத்தப்பட்டது. எந்த அளவுக்கு கொடுமைப்பட்டு கஷ்டப்பட்டு ரசூல்ல உளுந்து மண்ணில எழும்புறாங்க. இரத்த காயத்தோடு முகத்துல மண்ணப்பிய நிலையில ரசூல் எழும்பி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வோட தூதருக்கு இப்படி அநியாயம் செய்த சமூகம் கைஃப யுஃப்லிஹு, எப்படி இவர்கள் வெற்றி பெற போகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே தவிர அந்த துஆவை அந்த நேரத்தில் கேட்கவில்லை. அவ்வளவு கஷ்டமான நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் அந்த துஆவை கேட்கல. என்ன சொல்றாங்க பாருங்க, இன்னி இஹ்தபஅது தஅவதி ஷஃபாஅத்தன் லி உம்மதி யௌமுல் கியாமா, மறுமை நாளிலே என் சமுதாயம் சொர்க்கம் செல்லுவதற்காக, நரகத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக எனக்காக பரிந்து பேசுவதற்கு யாரும் இல்லையா என்று அந்த மறுமையில் மன்றாடுவார்களே, அந்த நேரத்தில் அவர்களுக்காக நான் கேட்பதற்காக இந்த துஆவை வைத்திருக்கிறேன். எவ்வளவு கருணை உள்ள ரசூலுல்லாஹ், சிந்திச்சு பாருங்க. நம்ம ஒவ்வொருவருக்காகவும், சிறுக்கில்லாமல் மரணித்த ஒவ்வொருவருக்காகவும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய துஆ இருக்கிறது. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் மரணிப்பார்களோ அவர்கள் அத்தனை பேருக்காகவும் நான் வாதிடுவேன், அந்த பிரார்த்தனை கேட்பேன். உலகத்தில் அவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டு தாய்வுல அடிபட்டு மேனியில ரத்தம் ஓடி அந்த துஆவை ரசூலுல்லாஹ் கேட்கல. என் உம்மத்துக்காக நான் மறுமையில் கேட்பேன். அப்படியான ரசூலுல்லாஹ் சொல்லும் போது கண்ணால கண்ணீர் வருதில்லை. ஒரு பொய்யான நாடகத்துல அழுது சாகுறோம், ஒரு பொய்யான நாடகத்துல அழுது சாகுறோம். இன்றைக்கு ஒரு இடையில நின்றுட்டுனா நாளைக்கு என்ன நடக்குது பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கோம். தவறிட்டு சொன்னா யார்ட்டையாவது கேட்டு வழங்கிக்கிறோம். இந்த ஆர்வம் மார்க்கத்துல இல்ல, இந்த ஆர்வம் ஹதீஸ படிக்கிறதுல இல்ல, இந்த ஆர்வம் இஸ்லாத்தை படிக்கிறது நமக்கு இல்ல. சொர்க்கம் போகணும் ஆசை மட்டும்தான் நமக்கு இருக்கிறது சகோதரர்களே. சைத்தானியத்தான வழிகளில் நாம் சிக்கொண்டு இருக்கிறோம். எனவே நான் சைத்தான் சொல்லுகிறான், இந்த மக்களிடத்தில் எனக்கென்று ஒரு இடத்தை நான் எடுத்து வைப்பேன். அப்படித்தான் இருக்கிறோம். நாடகத்தை தவறாம பார்ப்பேன், படத்தை தவறாம பார்ப்பேன், ஒரு அனாச்சாரத்தை தவறாம பார்ப்பேன் என்றுதான் இருக்கிறோமே தவிர சைத்தான் நம்மகிட்ட இடம் பிடிச்சு வச்சிருக்கணும். அவனுக்கு நம்ம வழிபட்டு கொண்டே இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இன்னும் சொல்றான், ல உதில்லன்னஹும், அவர்களை நான் வழிகெடுப்பேன், வல உமன்னியன்னஹும், அவர்களுக்கு நான் தவறான ஆசைகளை எல்லாம் ஊட்டுவேன், வல ஆமுரன்னஹும், மேலும் அவர்களுக்கு நான் கட்டளையிடுவேன், பல் யுபத்திகுன்ன ஆதானல் அன்ஆமி, கால்நடைகளின் காதுகளை எல்லாம் வெட்டுமாறு அவர்களுக்கு ஏவுவேன், வல ஆமுரன்னஹும், அவர்களுக்கு மேலும் கட்டளையிடுவேன், பல் யுகையிருன்ன ஹல்கல்லாஹ், அல்லாஹ் படைத்த படைப்புகளை எல்லாம் மாற்ற சொல்வேன். பல்லுல இடை ஏற்படுத்துற அழகுக்கு, கண்ணுல புருவத்தை அப்படியே இழுத்துடுறது பெண்கள் அழகுக்கு, இதெல்லாம் உருவம் மாத்துறது, அல்லாஹ் படைத்த உருவத்தை மாத்துறது. இப்படியெல்லாம் உருவம் மாத்துறதுக்காக நான் ஏவுவேன். சைத்தான் அப்படி வேலையெல்லாம் செய்வான். இதுக்கெல்லாம் நம்ம கட்டுப்படுவோம். ஒரு கூட்டத்தை எனக்கு வச்சிருப்பேன், அவன் சொல்றான் சைத்தான், ஒரு கூட்டத்தை எனக்காக நான் வச்சிருப்பேன், நான் இதையெல்லாம் அவர்களுக்கு ஏவுவேன், செய்து கொண்டிருப்பார்கள் உலகத்திலே. இப்படியே வழிகெடுத்து மறுமை வரைக்கும் கொண்டு வருவான். ஒரு கூட்டம் அவனுக்கு பின்னால போகும், அந்த இடத்துலதான் கைவிடுவான் நம்மளை. அது வரைக்கும் அவனை நம்பி பின்னால போய் மறுமையில் அல்லாஹ்வின் விசாரணை நாளில் நமக்கு டாட்டா சொல்லிவிட்டு போய்விடுவான். அது அல்லாஹ் பின்னால் சொல்லி காட்டுறான் பாருங்க. இப்படியெல்லாம் அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், வமன் யத்தகிதி ஷைத்தான வலியன் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு ஷைத்தானை தன்னுடைய பாதுகாவலராக யாரெல்லாம் இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டார்களோ, அல்லாஹ்வை விட்டு யாரெல்லாம் ஷைத்தானை தன்னுடைய நேசனாக எடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, ஃபக்கத் ஹஸிர ஹுஸ்ரானன் முபீனா, அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டிலே நஷ்டவாளிகளாக மாறிவிட்டார்கள். மிக பெரும் நஷ்டத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள். யஇதுஹும் வயுமன்னீஹும் வமா யஇதுஹும் ஷைத்தானு இல்லா குரூரா, நிச்சயமாக ஷைத்தான் இந்த உலகத்தில் ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் உங்களுக்கு ஏவ மாட்டான். ஷைத்தான் ஏவுவதற்கு வழிபட்டால் அது வெறும் ஏமாற்றமே தவிர உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இருக்காது. எதுவெல்லாம் ஷைத்தானிய பாதையோ, எதையெல்லாம் காட்டி குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு உங்களை எல்லாம் வழி தவற செய்கிறார்களோ, அதுவெல்லாம் வெறும் உலக ஏமாற்றங்களை தவிர மறுமையில் எந்த வெற்றியும் உங்களுக்கு இருக்காது. எனவே அன்பு சகோதரர்களே, அல் குர்ஆனின் வழியில் நில்லுங்கள், நபிகளாரின் போதனைகளை பின்பற்றுங்கள். எப்பொழுது நமக்கு இது சஹீஹான ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் என்று உறுதியாகிவிட்டதோ, அதற்கு வழிபடுவதை தவிர, அதற்கு கட்டுப்படுவதை தவிர வேறு எந்த வார்த்தை நம்மிடம் இருக்கக்கூடாது. ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கலைத வ யுஸல்லிமு தஸ்லீமா. நபியே, உம்முடைய இறைவன் மீது சத்தியமாக, அந்த மக்களுக்கு மத்தியில ஏற்படும் ஒரு சின்ன பிரச்சனைக்கு
உண்மை நீதிபதியாக கொண்டு நீர் வழங்கிய தீர்ப்பை மனம் கோணாமல் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் எவருமே உண்மையான விசுவாசி கிடையாது. நமக்கு மத்தியில் ஒரு சச்சரவு வந்தால், இதுவா அதுவா என்று ஒரு சந்தேகம் வந்தால் தீர்ப்பு எங்கெடுக்கணும்? நபியே, நீர் எந்த தீர்ப்பை சொன்னீரோ அந்த தீர்ப்பை அவர்கள் மனம் கோணாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அப்படி யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ பக்கத்து என்ன செய்யறான் அல்லாஹ், அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறார். இன்னும் அல்லாஹ் சொல்றான், அதாவது வமா கான லிமூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வரசூலுஹு அம்ரன் ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வமை யஸில்லாஹு வரசூலுஹு ஃபக்கத் தல்ல தலாலம் முபீனா. நபியே, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு விடயத்திலே தீர்க்கமான முடிவு சொல்லிவிட்டால் அந்த தீர்ப்பில் கண்ட இஷ்டம் என்று எடுத்துக்கொள்ளும் உரிமை யாருக்கும் கிடையாது. அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றை தீர்ப்பு சொன்னால் அதுக்கு மாற்றமான ஒரு வழியில் நான் நடந்து கொள்வேன் என்ற உரிமை எடுக்கும் இஷ்டம் யாருக்கும் கிடையாது. யாரு அப்படி எடுத்துக்கொள்வார்களோ பக்கத்து தல்ல தலாலம் முபீனா, தெளிவான வழிகாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே ஷைத்தான்களுடைய ஊசலாட்டங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஷைத்தான்களுடைய உள்ளத்தை கிளறி விடுகின்ற அந்த குழப்பங்களுக்கு நாங்கள் அடிபணிந்து விடக்கூடாது. குர்ஆனோடும் சுன்னாவோடும் நின்று கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் தூதரும் ஒன்றை வழிகாட்டினால் அந்த வழியில் நாம் நின்று கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக நாங்கள் சென்று விடக்கூடாது. அப்படி யாரெல்லாம் செல்லுவார்கள், நிச்சயமாக பகிரங்கமான வழிகாட்டில் அவர்கள் வழிகட்டி விட்டார்கள் என்று அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுகிறான். எனவே பயந்து கொள்வோம் அல்லாஹ்வை. எனவே ஷைத்தானுடைய வழிகளுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்து கொள்வோம். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வமா யஇதுஹுமு ஷைத்தானு இல்லா குரூரா, நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கு ஏவுவதெல்லாம் வெறும் ஏமாற்றத்தை தான். ஷைத்தானுக்கு வழிபட்டவர்கள் ஏமாந்தவர்கள். அல்லாஹ் சொல்றான், உலாய்க மஅவாஹும் ஜஹன்னம், ஷைத்தானுக்கு வழிபட்டவர்களுக்கு மறுமையில் ஒதுங்கும் இடம் ஜஹன்னம், நரகம்தான். வலா யஜிதூன அன்ஹா மஹீஸா, வேறு ஒதுங்கும் இடத்தை அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். நரகத்தை தவிர வேறு எந்த இடமும் கிடையாது, எந்த பாதுகாப்பும் அவர்கள் கிடையாது என்று சூரத்து நிசா 118 121 வசனங்களில் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், வகால ஷைத்தானு லம்மா குலியல் அம்ரு, இப்ப இவ்வளவும் சொல்லி நம்ம எல்லாம் ஏமாற்றி உலகத்துல உள்ள அனாச்சாரங்களை எல்லாம் அழகுபடுத்தி காட்டி, உலகத்தில் உள்ள எல்லாம் நமக்கு அழகுபடுத்துவோம். ஒரு பொம்பளை ரோட்ல போனாலும் நல்லா இருக்கு, அவ முடிப்போம், நம்ம பொண்டாட்டியை விட்டுருவோம், இப்படி சிந்தனை ஏற்படுத்துவான். தப்பான எண்ணங்கள்லாம் உண்டு பண்ணுவான், தவறான சிந்தைகள்லாம் நமக்கு ஏற்படுத்துவான். அப்ப உலகத்துல எது பாவமோ அதைத்தான் நமக்கு அலங்காரமா காட்டுவான், அதுலதான் இன்பம் இருக்க மாதிரி காட்டுவான். அல்லாஹ் சொல்றான், இதையெல்லாம் ஏற்படுத்திட்டு என்ன நடக்குமா, மறுமையில எல்லாரையும் கொண்டு வருவான் ஒரு கூட்டத்தை, அப்படியா பின்னால பெரிய கூட்டத்தை பிடிச்சிருவான் உலகத்துல. மறுமையில் எல்லாரையும் கொண்டு வந்து வச்சிருப்பான் நரகத்துக்கு போறதுக்கு. இப்ப அல்லாஹ் தீர்ப்பு சொல்லுவான், யார் யாரெல்லாம் நரகம் தீர்ப்பு சொல்லுவானா, வகால ஷைத்தானு லம்மா குலியல் அம்ரு, மறுமை நாளில் அல்லாஹ் தீர்ப்பு சொல்லும் அந்நாளில் ஷைத்தான் சொல்லுவான், இன்னல்லாஹ வஅதக்கும், உங்களுக்கு அல்லாஹ் ஒரு வாக்குறுதி அளித்தான் குர்ஆன்ல. என்ன வாக்குறுதி அளித்தான்? ஷைத்தானை எதிரியா எடுத்துக்கோங்க, அவன் உங்களை நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி செய்கிறான். இடப்புறமும் வலப்புறமும் முன்புறமும் பின்புறமுமாக வந்து உங்களுக்கு பாவங்களை எல்லாம் அலங்காரமாக காட்டி உங்களை தன்னோடு நரகத்தில் வைத்திருப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான். ஷைத்தானுக்கு வழிபடாதீங்க. அல்லாஹ் வாக்களித்தானா? ஷைத்தானுக்கு வழிபட்டீங்களா இந்த நரகம், அவனை ஒதுக்கி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டீங்களா உங்களுக்கு சொர்க்கம். வாக்களித்தான் அல்லாஹ், அதப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஷைத்தான் சொல்லுவான் மறுமையில, வக்கால ஷைத்தான் சொல்லுவான் மறுமையில. எப்ப சொல்லுவான்? லம்மா குலியல் அம்ரு, அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவானே, நீ எல்லாம் நரகம் நீ எல்லாம் சொர்க்கம், தீர்ப்பு வழங்குவானா, அந்த நேரத்துல ஷைத்தான் அவனோட கட்சியை கூப்பிட்டு சொல்லுவான், அவனுக்கு பின்பற்றி அவன உலகத்துல அவனை வழிபட்ட பெரிய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை பார்த்து ஷைத்தான் சொல்லுவான், இன்னல்லாஹ வஅதக்கும், உலகத்துல அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாக்களிச்சிருக்கிறான். அல்லாஹ்க்கு வழிபட்ட சொர்க்கம், ஷைத்தானுக்கு வழிபட்ட நரகம், அல்லாஹ் வாக்களித்தது. அந்த வாக்கு என்ன செய்வான்? வஅதல் ஹக், அதுதான் உண்மையான வாக்கு. அல்லாஹ் சொன்னது அதுதான் இப்ப நடக்க போகுது. ஷைத்தான் சொல்லுவான், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான குர்ஆன்ல அதுதான் உண்மையான வாக்கு, அதுதான் இப்ப நடக்க போகுது, எல்லாம் அல்லாஹ்வோட கையில இருக்கு. இப்ப ஷைத்தான் சொல்லுவான், வஅத்துக்கும், நானும் உங்களுக்கு வாக்களிச்சேன், அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படி இப்படின்னு வாக்களிச்சு உங்களை வழிகெடுத்தேன். ஆனால் ஃபஅஹ்லஃப்துக்கும், உங்களை ஏமாற்றி விட்டேன். உங்களை எல்லாம் அழைச்சி பாவங்கள் எல்லாம் நன்மை மாதிரி காட்டி, சுபக நேரத்துல தூங்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லி உன்னை தூங்க வச்சு உன்னை ஆராட்டி எல்லாம் செஞ்சு என்ன செஞ்சேன்? உனக்கு வாக்களிச்சனே, இப்ப நான் உனக்கு மாறு செஞ்சுட்டேன். ஷைத்தான் சொல்லுவான், இப்ப மாறு செஞ்சுட்டேன், அவனுக்கு இடம் இல்லை. இப்ப அங்க
உனக்கு மாறு செஞ்சுட்டேன். அல்லாஹ் வாக்களித்தானே, அந்த வாக்கு உண்மை சைத்தான் சொல்லுவான். சொல்லிவிட்டான் அவன் சொல்லுவான். இன்னும் எப்படி சொல்லுவான்? வமா கானலி அலைக்கும் மின் சுல்தான், இந்த நேரத்துல உனக்கு எந்த உதவியும் செய்யறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை. சைத்தான் சொல்லுவான், இப்ப எனக்கு ஒன்றும் செய்யல, எனக்கு எந்த சக்தியும் இல்லை. அல்லாஹ் வாக்களிச்சது உண்மை, அது நடக்கும். நான் வாக்களிச்சிட்டேன், எனக்கு எந்த சக்தியும் இல்லை, நான் இப்ப மாறு செஞ்சுட்டேன் உனக்கு. இப்படி சைத்தான் சொல்லுவான். சொல்லி போட்டு சொல்றான்ல, இல்லா அன் தஅவுதுக்கும், நான் உலகத்துல உன்னை அழைச்சேன், சும்மா அழைச்சேன். அஜப்தும் லீ, நீங்க இருந்தாலும் எனக்கு வழிபட்டீங்க. சுபவ தொழுவாதுன்னு சொன்னேன், சொல்லாம இருந்தீங்க. மாமன் கூட சண்டை போடுன்னு சொன்ன, சண்டை போட்டா. மச்சான் கூட சண்டை போடுன்னு சொன்ன, சண்டை போட்டா. வீட்டுல சேர்ந்திருந்த அம்மா அப்பா விரட்டிட்டு பொண்டாட்டியை வச்சுக்கோன்னு சொன்னேன், விரட்டி விட்டா. எல்லாத்துக்கும் வழிபட்ட எனக்கு. இப்ப எனக்கு ஒரு வழியும் இல்லை. இப்ப அல்லாஹ்வோட உரிமை. சைத்தான் சொல்லுவாங்க, இவ்வளவெல்லாம் நீ எனக்கு வழிபட்டுட்ட, இப்ப எனக்கு ஒண்ணு செய்ய எந்த பவரும் இல்லை, எனக்கு எந்த சுல்தானும் கிடையாது, எந்த பவரும் இல்லை என்று சொல்லி போட்டு சொல்லுவானா, இன்னி கஃபர்து, எப்படி சொல்லுவான்? ஃபலா தலூமூனி, இப்ப நீ என்னைய பழிக்காத, இப்ப என்னைய நீ பழிக்காத. வலூமு அன்ஃபுஸக்கும், உன்னையே நீ குறை குறிக்கும். ஏன்னா குர்ஆன் வந்து உலகத்துல ஹதீஸ் இருந்துச்சு, எத்தனை ஆலிம்கள் வந்து அதை சொல்லி தந்தாங்க, அதை நீ கேட்கலையே. அதெல்லாம் உங்க பாட்டம் செய்யல பூட்டம் செய்யலன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு பக்கம் போயிட்டுக்கிட்டு தான் இருந்த. நீ குர்ஆனை காட்டினால் வரமாட்ட, யூதண்ட குர்ஆன்டுவ, ஹதீஸை காட்டினா யூதம் கட்டி எழுதின ஹதீஸ்ன்னு சொல்லுவ. இப்படி சொல்லி சொல்லி நீ என்ன செஞ்ச? எனக்கு வழிபட்டுக்கிட்டு வந்த. இப்ப உன்னையே நீ ஏமாற்றி கொண்டாய், உன்னையே தான் படிச்சுக்கோ, நீ விட்ட தவறு தான் இது. இப்ப சொல்லுவான் சைத்தான், அல்லாஹ் சொல்றான், இது வலூமு அன்ஃபுஸக்கும், உன்னையே நீ குறை குறிக்கோ, என்னையே குறை கூறாத. நான் அழைச்சேன், நான் இப்ப மாறு செஞ்சுட்டேன் சொல்லுவானா. மா அனபி முஸ்ரிஹிக்கும் வமா அன்தும் பிமுஸ்ரிஹி இன்னி கஃபர்து பிமா அஸ்ரக்துமூனி மின் கப்லு இன்னம் ஸாலிமீன லஹும் அஸாபுன் அலீம். அப்ப சைத்தான் இதையெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லுவான்? இந்த இடத்துல உன்னை காப்பாற்ற முடியாது, என்னையே எனக்கு காப்பாற்ற முடியாது சைத்தான் சொல்லுவான். அதனால இன்னி கஃபர்து பிமா அஸ்ரக்துமூனி, உலகத்துல எனக்கு நீ வழிபட்டதை நான் இப்ப நிராகரிக்கிறேன். நீ என்னை வழிபட்டதை நான் இப்ப நிராகரிக்கிறேன். நான் கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எனக்கிட்ட சொர்க்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் உன்னை நிராகரிக்கிறேன்னு சொல்லுவானா. இன்னம் ஸாலிமீன லஹும் அஸாபுன் அலீம், நிச்சயமாக இந்த அநியாயக்காரர்களுக்கு என்னது? அஸாபுன் அலீம், நோவினையான வேதனை நிச்சயமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். இதுதான் சகோதரர்களே ஷைத்தானுடைய வழிகாட்டல். இதுதான் குர்ஆன் ஹதீஸை விட்டு நம்மை வழிதவரச் செய்கின்ற சமூகம் மறுமையில் நமக்கு சொல்லுகின்ற பதிலே தவிர நிச்சயமாக நாம் ஏமாந்து விடுவோம், நாம் நிச்சயமாக மறுமையில் கை சேதப்படுவோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த பாவிகள் அப்படியே நரகத்துல போட்டுருவான், நரகத்துல போடுவான். அல்லாஹ் சூரத்து முல்க்ல சொல்லி காட்டுறான், குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் ஸஅலஹும் ஹஸனத்துஹா அலம் யஅதிகும் நதீர். அப்ப நரகத்துல படைபடையாக இந்த பாவிகள் வீசப்படுவார்களாம். குல்லமா உல்கிய ஃபீஹா, நரகத்தில் இவர்கள் படைபடையாக அள்ளி கொட்டப்படுகின்ற பொழுது இவர்களுடைய ஒப்பாரி அழுகை குரலை கேட்க முடியாம மலக்குகளே கேட்பாங்களா நரகவாசிகள், அலம் யஅதிகும் நதீர். இதையெல்லாம் பத்தி எச்சரிக்கிறவங்க யாரும் உங்களுக்கு உலகத்துல வரலையா? இதெல்லாம் தவறு, பாவம், பிள்ளை சொல்லித்தரவங்க யாரும் உங்களுக்கு நபிமார்கள்லாம் வரலையா என்று கேட்பாங்க. காலு பலா, மெய்தான் வந்தார்கள். என்ன செய்தோம்? பலா கஜ்ஜா அனா நதீர், இந்த மறுமையை பற்றி, நரகத்தை பற்றி, இந்த ஷைத்தானுக்கு வழிபடுபவர்களின் தண்டனை பற்றி எங்களுக்கு சொல்லித் தருபவர்கள் வந்தார்கள். பக்கத்ஸபனா, பொய்ப்படுத்தி விட்டோம், எங்களோட முன்னோர்கள் இதெல்லாம் செய்யல என்று சொல்லிட்டோம், இதெல்லாம் நீங்க புதுசு புதுசா சொல்றீங்க என்று சொல்லிட்டோம். பக்கத்ஸபனா வகுல்னா மா நஸலல்லாஹு மின் ஷை, இதெல்லாம் அல்லாஹ் இறக்கின வேதத்துல இல்லைன்னு நாங்க சொல்லிட்டோம். இப்படி சொல்லி ஃபஅதரஃபு பிதம்பிஹிம், உலகத்திலே தாம் விட்ட தவறுகளை மறுமையில் ஒப்புக்கொள்வார்கள். ஃபஸஹுகன் லி அஸ்ஹாபி ஸஈர், ஒத்துக்கொண்டாலும் நரகவாசிகளுக்கு கேடுதான், மன்னிப்பு கிடைக்காது. அந்த சகோதரர்களே, நிதானமாக நடந்து கொள்வோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடிப்போம். உலகத்தில் நாம் குர்ஆனை நம்மால் முடிந்த அளவு படிப்போம். யாரு உண்மையை சொல்லுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள் என்பதாவது நமக்கு விளங்கும் குர்ஆனை படித்தார். யாரு சரியானதை சொல்லுகிறார்கள், தவறானதை சொல்லுகிறார்கள் என்பது ஹதீஸை படித்தால் ஓரளவு நமக்கு புரியும். வாழ்க்கையில் முடிந்த அளவு படிப்போம், குர்ஆன் ஓதுவதை கேட்போம், அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். யா அல்லாஹ், நாங்கள் நேர்வழி பெற்ற பின்னர் மற்றவர்களுடைய வழி தவறுதல் எங்களை வழிகெடுத்து விடாமல் எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று நம்மை பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹ் அல் குர்ஆனை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த பிரார்த்தனைகளை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்டு நாம் சத்தியத்தில் வாழுவதற்கு, அந்த சத்தியத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தாவானா
அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் நாளைய தினம் செய்யப்படும். சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமிரதனுடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால் நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் தேவையான நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.